ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற பைக் பார்த்தீங்கன்னா CD100 SS தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம CD100 போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வேணும் எஸ்எஸ் வேணும்னு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ CD100 SS தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பைக் மாடல் பார்த்தீங்கன்னா 1995 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் ஒர்க் பார்த்துருக்கோம். நம்ம தான் எடுத்து பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் ஒர்க் பார்த்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் ஒர்க் பார்த்துருக்கோம். இந்த பைக் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் இருக்குது. பைக் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்து ஒரு ரூபா செலவு இல்லை, நீங்கள் அப்படியே ஓட்டலாம். இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷன், ஒரே ஒரு ஐயாட்டு இருந்து தான் வாங்கணும். வயசானவர் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நல்ல கண்டிஷனில் வண்டி எடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பைக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 சொல்கிறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட பைக் கம்மியான ப்ரைஸில் வேணும், பைக் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நான் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்டிங்க. அவங்களுக்காக தான் இந்த பைக் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மறக்காமல் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், எல்லா ஊருக்கும் நம்ம கொரியர் பண்ணலாம். மறக்காமல் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பைக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ இந்த இதில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பைக்கோட ஸ்டார்டிங் வீடியோ போட்டிருக்கேன், லாஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கில் பாருங்கள், பிராண்ட் நியூ சைலன்சர் போட்டிருக்கோம். நம்ம பீட்காக ஒரிஜினாலிட்டி பீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சைலன்சர் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்கோம். ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு டோம் போட்டிருப்போம். இதுக்கு எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டு வெளிச்சம் நமக்கு அதிகமாக வேணும், லாங் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரவுண்டு டோம் போட்டிருக்கோம். சதுர டோம் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை போட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பைக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்டு கொடுத்துருப்போம். ஃபாக் லைட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்ட்ரா வெளிச்சத்துக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. நீங்கள் எடுத்து அப்படியே பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க் எல்லா ஒர்க்குமே நம்ம பார்த்து வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்து எஃப்சி மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஃப்சி பெண்டிங்கில் இருக்குது. பைக்கில் 2 டயர் பார்த்தீங்கன்னா 2 டயருமே பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா மற்றபடி எந்த ஒரு செலவு எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்குறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்மகிட்ட பைக் இருக்குது. இந்த பைக் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்கிது இந்த பைக்கில். நீங்கள் வாங்குறவங்க அப்படியே நீங்கள் இப்போ பெட்ரோல் போட்டு ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மைலேஜ் கிடைக்கிது. இப்போ பாருங்கள், பைக்கோட ஸ்டார்டிங் வீடியோ போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.